ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையலில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ஒரு சூப்பரான மினி இடியாப்பம் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலையே ரெடி பண்ண மாவு தான். நீங்கள் கடை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த இடியாப்ப மாவில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மினி இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குட்டீஸ்க்கு நான் அதை நூடுல்ஸ்ன்னு சொல்லி தான் கொடுத்துருவேன். ஏன்னா மேகி நூடுல்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரண்டிலேயே கலரிடுங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கை வச்சு கலர முடியாது. இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தலை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி அச்சு ஏற்றுங்க. ஏன்னா குட்டி குட்டியாக அந்த ஹோல்ஸ் இருந்தால் தான் இடியாப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இட்லி பாத்திரத்துலலாம் எண்ணெய் தடவி வச்சாச்சு. ஏன்னா மினி இடியாப்பம் வந்து இதில் தான் செய்ய முடியும். இப்போ இதில் மாவு அப்ளை பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இட்லி தோசை மட்டும் கொடுக்காதீங்க. இடியாப்பம், சப்பாத்தி அந்த மாதிரிலாம் செஞ்சு அடிக்கடி கொடுங்க. இப்போ இடியாப்பத்தை நல்லா பிழிஞ்சாச்சு. இந்த இடியாப்பம் வந்து நம்ம பிழியும் போது அந்த உடையாமல் வரணும். அப்போ தான் கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் தான். இடியாப்பம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு இன்றைக்கி வடகறி தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். வடகறி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.